வெல்கம் டு அவர் மிஸ்டர் ஆர் பிஸ்னஸ் கார்பரேஷன். இன்றைக்கி நம்ம எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஜென்ரல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். டிவிகே ஓவராலாக தனி பெரும் கட்சியாக வந்து 109 சீட்ஸ் வந்து லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இதில் டிஎம்கேவோட கூட்டணி இல்லாமல் தனி கட்சியாக வந்து பார்த்திங்கன்னா 61 சீட்ஸ் மட்டும்தான் லீடிங்கில் இருக்காங்க. ஏடிஎம்கே 43 சீட்ஸ், அதாவது கூட்டணி இல்லாமல். அதர் கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா பாமக பிஎம்கே வந்து 5 சீட்டுகளும், ஐஎன்சி 5 சீட்டுகளும், ஐயுஎம்எல் 2 சீட்டுகளும், சிபிஐ 2 சீட்டுகளும் லீடிங்கில் இருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட். ஏன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க தொலைக்காட்சிகளில் கொஞ்சம் லீடிங் வந்து பூத்தில் இருந்து சொல்லக்கூடிய கவுண்ட்டை உடனே அப்டேட் பண்ணுறாங்க. ஹவவர் உங்களுக்கான அப்டேட் அஃபிஷியல் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் லீடிங்கில் 86 லீடிங்கில் இருக்காங்க டிவிக்கு எக்ஸாக்டாக. அதில் அடிஷ்னலாக 23 வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட்டாக டிக்ளேர் பண்ணப்பட்டது, அதாவது 109 சீட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அந்த 109 தான் இங்கே டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. அதில் 86 லீடிங்காகவும் 23 வின் பண்ணிட்டாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 86 வின்னிங் அப்படின்றத இந்த ஓன் அப்படின்ற இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இது வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டுரும். அடுத்தது டிஎம்கே வந்து 61 சீட்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். 61ல் 53 வந்து லீடிங்கில் இருக்காங்க. 8 தான் வந்து அஃபிஷியலாக வின் பண்ணியிருக்காங்க. கம்பேர் டு டிஎம்கே வர்சஸ் டிவிகே 23 அப்படின்ற 20 சீரீஸை நெருங்கிய போதும் ஒரு 50 ஆண்டு காலமாக இருந்த டிஎம்கே ஆனது 10க்கும் குறைவான சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் இன்றைய நிலவரம் 6 மணி அளவில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே 43 சீட்ஸ் வந்து லீடில் இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒற்றை இலக்கான 5 டிஜிட் தான் ஓன் பண்ணியிருக்காங்க. 6 மணி நிலவரப்படி 38 தொகுதிகளில் லீடிங்கில் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த 43ல் 38 லீடிங், வெறும் 5 தான் வந்து அஃபிஷியலாக வின் பண்ணியிருக்காங்க. பிஎம்கே வந்து 5ல் தான் லீடிங்கில் இருக்காங்க. 5மே இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் 5 தொகுதி மொத்தமாக நம்ம பார்த்துருந்தோம் ஐஎன்சியில். அதில் 1 ஓன் பண்ணிட்டாங்க, மீதி 4 இன்னும் டிக்ளேர் பண்ணப்படலை. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் வந்து மொத்தமாக 2 வந்து பார்த்துருந்தோம். அந்த 2மே வந்து லீடிங்கில் தான் இருக்காங்க, இன்னும் அஃபிஷியலாக ஓன் பண்ணலை. ஸோ இதெல்லாமே ஒரு இழுபறியாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்து இது டிவிகேக்கு சாதகமாக வருதுன்றப்ப பெரும்பான்மையான 118 அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிபிஐ ஒன்று தான், கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியா சிபிஐ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2 சொல்லியிருந்தாங்க. 1 லீட் பண்ணுறாங்க, இன்னும் 1 வந்து பார்த்திங்கன்னா லீடிங்கில் மட்டும்தான் இருக்காங்க. அதாவது 1 அஃபிஷியலாக ஓன் பண்ணிட்டாங்க, இன்னும் 1 வந்து லீடிங்கில் மட்டும்தான் இருக்காங்க. பிஜேபி 1 ஓன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேமுதிக 1 வந்து லீடிங்கில் இருந்தாங்க, அதுவும் அஃபிஷியலாக ஓன் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் சேனல்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க. மொத்தமாக ஓன் பண்ணது இது வரைக்கும் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா 43 மட்டும்தான். 234ல் 43 தொகுதிகள் மட்டும்தான் ஓன் பண்ணியிருக்காங்க, அதாவது வின்னிங் வெற்றியை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதர்வைஸ் 191 தொகுதிகள் இன்னமும் வந்து லீடிங் அப்படின்ற ஓட்டு எண்ணிக்கை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணப்படாமல் இருக்குது. அடுத்த 1 மணி நேரத்தில் இது மாறலாம்.